அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் திசாரா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காமராசரை பற்றி கூற வந்துள்ளேன். மாபெரும் சபையிலே நான் பேச வந்திருப்பது ஒரு சரித்திரத்தை பற்றி. ஆம், கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம் திறந்து வைத்த ஒரு சரித்திர நாயகனை பற்றி. ஏழுகளின் பங்காளன் கர்ம வீரர் காமராஜ் பற்றியே என் பேச்சு. தோன்றின் புகழோர் தோன்றுக என்ற குரலுக்கு பொருந்திய காமராசர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். காமராசர் அவர்கள் முதலமைச்சராக பதவியெடுத்ததும் அவர் போட்ட முதல் கையெழுத்து மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை மீண்டும் திறக்கத்தான். பசி வந்தால் 10 பறந்து போகும், குழந்தைகளின் வயிற்றில் பசி இறந்தால் காதில் எப்படி பாடம் ஏறும் என்பதை உணர்ந்த அந்த தாய் உள்ளம் அந்த தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் மதிய உணவு திட்டம். எளிமை, இந்த ஒன்றை சொல்லுக்கு உயிர் கொடுத்தவர் காமராசர். முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருந்த அவரது வாழ்க்கை முறையோ ஒரு சாமானியனின் வாழ்க்கை முறைத்தான். 9 ஆண்டுகள் முதலமைச்சர், அகில இந்திய காங்கிரசின் தலைவர், 2 பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர். இத்தனை அதிகாரங்களிலும் அவர் தனக்கென சேர்ந்த சொத்து சில கதர் வேட்டிகள், சட்டைகள், ஒரு சில புத்தகங்கள், அவ்வளவுதான். இன்று காமராசர் நம்மிடே இல்லை. ஆனால் அவர் ஏற்றி வைத்த கல்விக்கிணர் இன்னும் நிறைந்து கொண்டே இருக்கிறது. அவர் கட்டி எழுப்பிய அணைகள் இன்னும் நிறைந்து கொண்டே இருக்கிறது. அவர் விதைத்த நேர்மை அரசியலில் ஒரு பாடமாக பேசப்பட்டு வருகிறது. அந்த மாமனிதரின் புகழ் இந்த பூமி நிலத்திருக்கும். அவர் காட்டிய பாதையில் நம்ம பயணிப்பதே நாம் அவருக்கு செய்யும் மரியாதை ஆகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.